மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் மேற்கு வங்கத்தில் தனித்துதான் போட்டியிடப் போவதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக விரிவாக அலசுவதற்காக அரசியல் பிரிவாசிரியர் தம்பி தமிழரசன் செய்தி அறையிலிருந்து இணைந்திருக்கிறார். தம்பி தமிழரசன், நீங்கள் தொடரலாம். லாவண்யா, இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறார் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க மாநில முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி. ஏற்கனவே இந்தியா கூட்டணியின் பல்வேறு முன்னெடுப்புகள் சந்திப்புகளில் அவர் பங்கெடுத்திருந்தாலும் இன்றைக்கு அவர் இதுபோன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பலரும் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றனர். மேற்கு வங்கத்திலும் கேரளத்திலும் பஞ்சாப் உள்ளிட்ட சில மாநிலங்களில் எப்படி இந்தியா கூட்டணியினர் ஒரே நிலையில் நின்று தொகுதி பங்கீட்டை செய்து கொள்வர் என்ற கேள்வியை எழுப்பியிருந்த நிலையில் தற்போது அதனை தெளிவுபடுத்தி இருக்கிறார் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி. மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டி என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆனாலும் இந்தியா கூட்டணியில் நான் பயணிக்கிறேன் என்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி என்ன கருத்தை சொல்லியிருக்கிறார்? எக்ஸாக்டா அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரை என்பது மேற்கு வங்கத்திற்கு வருவதற்கு முன்னதாக தனக்கு தகவலை காங்கிரஸ் ஆனது வழங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தற்பொழுது மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கார். மிக முக்கியமாக பாரத் ஜோடோ நியாய யாத்ரா மேற்கு வங்கத்திற்கு பயணிப்பதற்கான ஒரு முடிவை காங்கிரஸ் எடுத்த பொழுது அதை தனக்கு அவர்கள் ஒரு முறையாக வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். இதனால் மேற்கு வங்கத்தில் வரும் தேர்தலில் தனித்தே திரிணாமுல் காங்கிரஸ் என்பது போட்டியிடும். இந்தியா கூட்டணியில் தாங்கள் தொடர்ந்து இருந்து வந்தாலும் தொகுதி பங்கீடு என்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் இனி இடம்பெறப் போவதில்லை என்ற ஒரு கருத்தை தான் தற்பொழுது அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கும் நிலையில் மம்தா பானர்ஜியுடைய இந்த கருத்து என்பது, இந்த அறிவிப்பு என்பது மிகவும் ஒரு அதிர்ச்சியைத்தான் அரசியல் உலகில் ஏற்படுத்தியிருக்கிறது. மேற்கு வங்கத்தை பொறுத்த அளவில் காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்காத நிலையில் இந்த ஒரு அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக மம்தா பானர்ஜியிடமிருந்து வந்திருக்கிறது. குறிப்பாக பாரத் ஜோடோ நியாய யாத்திரையினுடைய அந்த தகவல்கள் என்பது முறையாக வழங்கப்படவில்லை. காங்கிரசினுடைய பேச்சுவார்த்தை என்பது திரிணாமுல் காங்கிரசுடன் முறையாக இல்லை என்று ஏற்கனவே பல்வேறு தலைவர்களும் திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த பல்வேறு தலைவர்களும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக தனித்து போட்டி என்ற ஒரு அறிவிப்பை மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரசுடைய தலைவருமான மம்தா பானர்ஜி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கார். பாரத் ஜோடோ யாத்திரையினுடைய பல்வேறு இடங்களில், குறிப்பாக அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் பிரச்சனைகளானது எழுந்து வந்து ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் மேற்கு வங்கத்தில் அவர்கள் நுழையும் பொழுது அவர்களுக்கான ஒரு சிறந்த வரவேற்பு இருக்காது என்ற கருத்துக்களை நேற்று திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்பிக்களும் மினிஸ்டர்களும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக மம்தா பானர்ஜி இது போன்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நிறுத்தியிருக்கிறார். மேலும் திரிணாமுல் காங்கிரசினுடைய ஒரு ப்ரொபோசல்களை காங்கிரஸ் ஆனது ஒருபொழுதும் ஏற்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்பொழுது அவர் இந்த கருத்தில் முன்வைத்திருக்கிறார். தமிழரசன், நன்றி சுசித்ரா, கருத்துக்களை வழங்கியமைக்கு, தகவல்களை வழங்கியமைக்கு. தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைகிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம். இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் தனித்து போட்டி, நாங்கள் தனியாகவே பாரதிய ஜனதாவை வெல்வதற்கான வலிமையுடன் இருக்கிறோம், தேசிய அளவிலான கூட்டணி நகர்வு குறித்து எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்லி இருக்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏற்கனவே மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் மேற்கு வங்கத்தின் காங்கிரஸ் மாநில தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கு இடையில் வார்த்தை போர் நடந்து வந்தது. 2 சீட்டுகள் தான் தரப்படும் என்று மம்தா பானர்ஜி கூறியதாகவும், அப்படி பிச்சை எங்களுக்கு தேவையில்லை என்று வெளிப்படையாகவே ரஞ்சன் அவர்கள் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார். ஆக ஒட்டுமொத்தத்தில் மேற்கு வங்கத்தில் இந்தியா கூட்டணி ஒரு சரியான நிலையில் இல்லை என்றுதான் நானெல்லாம் யூகித்தேன். பாரதிய ஜனதாவை எதிர்த்து போட்டியிடும் போது அனைவரும் ஒரு அணியில் நின்று போட்டியிடுவதுதான் சிறந்த முறையாக இருக்கும். ஆனால் மம்தா பானர்ஜி எத்தனை இடங்களை பெற்றாலும் கண்டிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பு அணியில் தான் போஸ்ட் போல் அலையன்ஸுக்கு போய் சேருவார். இந்தியா கூட்டணியிலே இப்போது அலையன்ஸில் அவர் இல்லாமல் போனாலும் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியிலே அவர் அந்த நிலைமைக்கு தான் போய் சேருவார். ஆனால் தனித்தனியாக போட்டியிட்டால் அது பாரதிய ஜனதாவுக்கு அனுகூலமாகுமா என்கிற அந்த கேள்விதான் எழுகிறது. பாரதிய ஜனதாவின் சராசரி ஓட்டு வங்கி என்பது மேற்கு வங்கத்திலே 10 முதல் 14% வரை இருக்கிறது. எனவே அவர்கள் தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது. அதே நேரத்தில் ஏற்கனவே காங்கிரசும் இடதுசாரிகளும் அங்கு உள்ளாட்சி தேர்தலில் இணைந்து போட்டியிட்டார்கள். அதுவே மம்தா பானர்ஜியின் கடும் கண்டனத்துக்குள்ளானது. ஆனாலும் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது, உள்ளாட்சி தேர்தலில் பெருமளவுக்கு வெற்றி பெற்றது.
இப்போது இருக்கிற நிலைமைப்படி பார்த்தால் திரிணாமுல் காங்கிரஸ் 30 முதல் 35% ஓட்டு வங்கியும், காங்கிரஸ் லெப்ட் அல்லது காங்கிரஸ் இடதுசாரிகள் கூட்டணி ஒரு 20% ஓட்டு வங்கியும், அதற்கு கீழான நிலையில் பிஜேபி இருக்கிறது. இந்த கணக்கு புள்ளி விவரங்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் என்னால் தனியாகவே பிஜேபியை வெற்றி கொள்ள முடியும் என்று அவர் நினைக்கிறார். இது போக ஒரு 42 இடங்கள், ஆக 35-40 இடங்கள் தன் கையிலே இருந்தால் எதிர்வரும் மத்திய அரசிலே தனக்கு மிகுந்த முக்கியத்துவம் இருக்கும் என்பதும் மம்தா பானர்ஜியின் ஒரு கணக்காக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் ஒரு வார்த்தையை தெளிவா குறிப்பிடுறாங்கல்ல, ஐ எம் த பார்ட் ஆஃப் த இந்தியா அலையன்ஸ், நான் இந்தியா கூட்டணியில் தான் பயணிக்கிறேன், அதில் ஒரு அங்கமாக இருக்கிறேன் அப்படின்னு. காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் அந்த வார்த்தையும் அவங்க பதிவிடுறாங்கல்ல, அதை எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்கிறது? திரிணாமுல் காங்கிரஸ் வேறு மாநிலங்களிலும் இருக்கிறது. அதாவது மேற்கு வங்கத்தின் பக்கத்து மாநிலங்களிலும் திரிணாமுல் காங்கிரசுக்கு கிளைகள் இருக்கின்றன. அங்கும் அவர்களுக்கு சிறிய அளவுக்கான ஓட்டு வங்கி இருக்கிறது. சுமார் 4 முதல் 5% ஓட்டு வங்கி இருக்கிறது. எனவே அந்த மாநிலங்களில் இந்தியா கூட்டணியில் இடம் பெறலாம் என்பது மம்தா அவர்களின் கணக்காக இருக்கும். ஏனென்றால் இப்போது ஆம் ஆத்மி தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெற்றுவிட்டது. அதே அங்கீகாரம் திரிணாமுல் காங்கிரசுக்கும் வேண்டும் என்பது மம்தா பானர்ஜியின் கனவுகளில் ஒன்று. அதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதாவது இந்தியா கூட்டணியில் மேற்கு வங்கத்தை தவிர பிற மாநிலங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் பங்கு வகிக்கும் என்பது அவரது வியூகமாக இருக்கலாம் என்பது எனது யூகம். நன்றி திரு ஷியாம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமை.